ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனிதா அதவன் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த பூஜை தான். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் இருட்டாக தான் இருந்தது, அதனால் லைட் போட்டுக்கிறேன். அப்புறம் முந்தின நாள் நைட்டே நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். காலையில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு. வாசல் தெளிக்கும் போது மஞ்சள் போட்டுக்கோங்க. மஞ்சள் போட்டு அதுக்கப்புறம் தெளிங்க, நல்லாயிருக்கும். பூச்சி எதுவும் வராது. உங்கள்கிட்ட வேறு எதுவும் பச்சை கற்பூரம்லாம் இருந்தால் கூட போட்டுக்கோங்க. நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். ஒரு கோலமும் போட்டாச்சு. எனக்கு கோலம் அவ்வளோவா வராது, எனக்கு தெரிஞ்ச ஒரு கோலம் போட்டாச்சு. எங்கள் வாசல் இப்படி தான் இருக்குது. அப்புறம் ஒரு கோலத்துக்கு பூவை வச்சாச்சு. அப்புறம் முந்தின நாள் நைட்டே நான் பூஜை ஜாமான்லாம் விளக்கி வச்சிட்டேன். காலையிலேருந்து சந்தன குங்குமம் மட்டும் வச்சுட்டேன். அப்புறம் உருளியில் தண்ணி ஊற்றி பூ போட்டுக்கலாம். வெளியில் வாசலில் வச்சுருவேன் உருளி வந்து. இது ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் இது கொடுக்குறேன்னா அது கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேமரா கொஞ்சம் ஷேக் ஆகும், வீடியோவோ. அது ஒரு கையில் கேமரா ஒரு கையில் பார்க்கறதுனால கொஞ்சம் ஷேக் ஆகுது. உங்கள்கிட்ட என்ன பூ கிடைக்கோ அதை வச்சுக்கோங்க. என்கிட்ட செவ்வந்தியும் ரோஸும் இருந்தது, அதனால் அதை வச்சுக்கிறேன். இப்போ உருளி எடுத்து வச்சு கொஞ்சம் வீடியோ இப்படி ஆயிடுச்சு, கேமரா கொஞ்சம் சரிவாக எடுத்ததுனால. அடுத்தது வெளியில் வாசலில் தீபம் ஏற்றியாச்சு. வெளியில் நீங்கள் தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ள பூஜை ரூமில் ஏற்றுங்க. வெளியில் வாசல் பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தீபம் ஏற்றணுன்னா அப்படி மங்களகரமாகிடுச்சு வாசல். அப்புறம் பூஜை ரூம்லேயும் விளக்கேற்றியாச்சு. அப்புறம் சாமிக்கு பிரசாதம் என்ன வச்சேன் பார்த்தீங்கன்னா, பனக்கற்கண்டு போட்டு பால் தான் வச்சுருந்தேன். அப்புறம் சாம்பிராணி ஃபுல்லாக பூஜை ரூம்லலாம் காமிச்சிட்டு எல்லா சாமிக்கும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியிலையும் போய் எல்லா சாமிக்கும் காமிச்சிருந்தேன். வெளியே பற்றி எல்லா சாமிக்கும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து எல்லா சாமிக்கும் காமிங்க.
அப்புறம் தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு முருகருக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சாய்பாபா அப்புறம் எல்லா சாமிக்கும் காமிச்சிட்டு நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டீங்களோ அது நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கோங்க சாமிக்கிட்ட. இதுதான் 48 நாள் பூஜை. இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு டே. அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் டேலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஒரு கையில் ஃபோன் வச்சுருக்கனால கொஞ்சம் ஷேக் ஆகுது. இதான் சாமிக்கு பிரசாதம் வச்சுருந்தேன். பாலும் ஒரு ஆரஞ்சு பழமும் வச்சுருந்தேன். இதுதான் எங்கள் பூஜை ரூமோட ஃபுல் வியூ. ஓகே, எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாளைக்கு செகண்ட் டே. நாளைக்கு எப்படி பூஜை பண்ணுறான்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் கூட நீங்களும் சேர்ந்து 48 டேஸ்